Hello everyone, welcome to Learn with Aparna. இன்னைக்கு நம்ம chapter 2 ஓட 10th வீடியோல இருக்கோம். So 10th டாபிக் நாளைக்கு இன்னொரு டாபிக் இருக்கு. So இதோட நம்மளோட chapter 2 கம்ப்ளீட் ஆகும். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். ஸோ வீடியோ நல்லா ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா how not to be shy to talk in English. ஸோ ஷைனஸ் அப்படிங்கிறது வெக்கம். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் பேசும்பொழுது ஒரு வெக்கம் வரும். நம்ம பிகினர் லெவலில் இருக்கோம், இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறோம் பொழுது ஒரு வெக்கம் வரும். இந்த வெக்கம் எப்போ வரும்னா நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோம்னா ஐயோ தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம், ஒரு வெக்கம் வரும். ஸோ அந்த வெக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம தப்பாக பேசிட்டோமேங்கிற வெக்கத்துக்காக நம்ம பேசுறதை நிறுத்திட்டோம், இங்கிலீஷ் பேசுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளோட லேர்னிங் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். கரெக்ட். ஸோ இப்போ இந்த வெக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? மேக்சிமம் இந்த வெக்கப்படுற காரணங்கள் இந்த 3 காரணங்களுக்குள்ள அடிச்சிடலாம். இது இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி காரணங்கள் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ டாக் ஃபன்னி. நம்ம பேசுறது கேட்கறவங்களுக்கு சிரிப்பா இருக்குமோ, நம்ம வந்து ரொம்ப காமெடியா பேசிடுவோமோ, கேட்கறவங்களுக்கு இது ரொம்ப சிரிப்பா ஃபன்னியா இருந்துருமோ, நம்ம பேசுறது காமெடியா இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கிண்டல் பண்ணிடுவாங்களோ இல்ல ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்ல நம்ம புதுசா ஒரு லாங்குவேஜ் பேசுறோம், அந்த லாங்குவேஜ் நல்லது கெட்டது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு லாங்குவேஜை நம்ம புதுசா ட்ரை பண்றோம், அதனால நம்மளுக்கு இயற்கையாவே நம்ம புதுசா ஒரு விஷயம் பண்றப்போ, புதுசா ஒரு லாங்குவேஜ் பேசுறப்போ நம்மளுக்கு ஒரு வெக்கமும் தயக்கமும் இருக்கும். ஸோ அதனாலயா இருக்கலாம். இல்லைன்னா யூ டோன்ட் லைக் டு டாக், அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். இன்ட்ரோவர்ட்டுங்கிறது நீங்க பெருசா பேச விருப்பம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியா அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளா இருக்கலாம். ஸோ அதனால கூட நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கான தயக்கமும் வெக்கமும் இருக்கலாம். ஸோ இது இல்லாம வேற ஏதாவது ஒரு குட்டி குட்டி காரணங்கள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பெரிய விஷயங்கள், மிச்சம் எல்லாம் குட்டி குட்டி காரணங்கள். ஆக்சுவலி இதுவுமே பெரிய விஷயங்கள் கிடையாது, இதை விட குட்டி காரணங்களும் இருக்கலாம். ஸோ ஐ வேல்யூ இட். உங்களோட ரீசன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் இதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இந்த வெக்கம் தயக்கம் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு இங்கிலீஷ் பேசலாம்? ஏன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ண புதுசா ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸா அது ஒரு வெக்கமா இருக்கும். அது பண்ணிட்டு நம்ம அதோட நானே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம கண்டினியூ பண்ண போறோம், அதை எப்படி பர்சியூ பண்ண போறோங்கிறதுக்கான சில ஐடியாஸ் தான் இது. நம்ம இங்கிலீஷ் பேசும்பொழுது அந்த வெக்கத்தை மீறி நம்ம எப்படி வந்து பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் சே ஹாய். ஒருத்தட்ட நீங்க இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா ஹாய் சொல்லுங்க, அவ்வளவுதான். அவங்களும் ஹாய் சொல்லுவாங்க. அப்புறம் பேச ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிச்சிடும். நீங்க கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாங்க கஷ்டம், அடுத்த ஸ்டெப்லாம் கஷ்டமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஹாய் சொல்லுங்க, பேச ஆரம்பிங்க. சூஸ் அ டாபிக் யூ லைக். இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு பிடிச்ச டாபிக்கை பத்தி பேச செலக்ட் பண்ணுங்க. லைக் நான் பேசுன்னு சொல்லும்போது ஸ்டேஜ் ஏறி பேசுறதுனா ஒருத்தட்ட பேசும்பொழுது கூட பிடிச்ச டாபிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது பத்தின விஷயங்கள் நிறைய தெரியும். அப்போ பேசுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும், பேஷனேட்டா இருக்கும். ஸோ பிடிச்ச டாபிக், பிடிச்ச விஷயங்கள் செய்யும் பொழுதும் பேசும்பொழுதும் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த வெக்கம் தயக்கம் எல்லாம் கொஞ்சம் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிரும். ஸோ அதனால சூஸ் அ டாபிக் யூ லைக். பீப்புள் ஓரியன்டட் ஜாப். முடிஞ்சா நிறைய பீப்புள் கூட பேசுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான ஜாப் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏமா ஜாபே கிடைக்கிறது கஷ்டம், இதை செலக்ட் பண்ணி வேற போக சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா மேபி உங்க கூட இருக்கவங்க இல்ல நீங்க இருக்க வேலையிலேயே எல்லாருக்கிட்டையும் பேசி பழகுற மாதிரி உங்களுக்கு ஏத்த சூழ்நிலை நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்க கிட்ட நிறைய பேர்த்துட்டு நீங்க பேசும்பொழுது பேசியதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா அது இங்கிலீஷ்ல பேசுவீங்க. ஸோ ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸர் ஆகட்டும், எல்லாம் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நீங்க அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா பீப்புள்கிட்ட பேசியதான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வெக்கம் தயக்கம்லாம் போயிடும். கெட் அ டாக். டாக் என்னன்னா இது ஒரு பெட். அந்த அனிமல்ஸ் நீங்க லைக் அனிமல்ஸோ பேர்ட்ஸோ, உங்களோட பெட் அனிமல்ஸ் ஆர் பெட் பேர்ட்ஸ் வாட் எவர், அது ஏதோ ஒன்று நீங்க வளர்க்க ட்ரை பண்ணுங்க. ஈவன் ஃபிஷ்ஷா கூட இருக்கலாம், நம்ம மீன் தொட்டியில வளர்க்குற மீனா கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று வளர்க்க ட்ரை பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த மீன் கிட்டயோ இல்ல டாக் கிட்டயோ இல்ல கேட் கிட்டயோ நீங்க பேசும்பொழுது இங்கிலீஷ்ல பேசுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது, அது என்ன நினைக்குது உங்கள்கிட்ட சொல்ல போறது கிடையாது. பிளஸ் அதுவும் நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே இங்கிலீஷ் கத்துப்பீங்க, நீங்களும் உங்களோட பெட்டும். ஸோ ஏதோ ஒரு பெட் வளர்க்க ட்ரை பண்ணுங்க. குட்டி வீடு தான் இருக்கு, வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க, பிளேஸ்ல இந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஒரு சின்ன ஒரு குட்டி அந்த பவுல் மாதிரி இல்ல ஒரு இது மாதிரி ஒரு மீன் தொட்டி வாங்கிக்கோங்களேன் குட்டியா, அது கூட வளர்த்து பார்க்கலாம். அது கூட இங்கிலீஷ்ல பேசுங்க. அதுகிட்ட பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன வைக்கோங்க, நம்ம பெட் அனிமல் தான் இல்லைங்களா? ஸோ நீங்க பேசலாம். அது மூலமாகவும் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். கடைசியா டிராவல் அலோன். இது வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த சொஃபிஸ்டிகேஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல.
பட் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கவங்க தயவு செஞ்சு தனியாக ட்ராவல் பண்ணி பாருங்க. உடனே நான் வந்து தனியாக பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு ரைடு மாதிரி கோவா போங்க, மேகாலயா போங்கன்னு நான் சொல்லலை. ட்ராவல் ஆகணும்னா பேசிக்காக ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஆகட்டும், காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிற அந்த கம்யூட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் சும்மா நடந்து போகிற டிஸ்டன்ஸாக இருக்கலாம், அப்பயும் யாரோ ஒருத்தர் கூட துணை கேட்டுட்டு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ராவல் தனியாக பண்ணி பாருங்க. ஸோ தட் அப்போ நீங்கள் கண்டிப்பாக மக்கள்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் இங்கிலீஷ் அங்கே பேசலாம். இது வந்து இன்னும் தெரியாத ஊர்ல தெரியாத இடங்கள்ல இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு வேற ஸ்டேட்ல போயிட்டு எனக்கு அங்கே ஒர்க் பண்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து நான் வந்து எனக்கு அது வாண்டடாகவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அது புது ஊர், புது இடம், நிறைய புதுசாக தெரிஞ்சுக்கலாம், புது எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அப்படிங்கிற மாதிரி போனால் நான் ஒரு பொண்ணு தான் அந்த ஹோல் ஆஃபீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருப்போம். ஸோ அந்த ஹோல் ஆஃபீஸ்லேயே அந்த ஹோல் இதுலேயே நான் ஒரே ஒரு ஆள் தான் தமிழ். மற்ற எல்லாருமே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ மெயினாக வந்து அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் மெயினாக வந்து தெலுங்கு இருந்துச்சு. எல்லாருக்குமே தெலுங்கு தெரியும். அதில் வந்து அடிஷ்னலாக வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுருந்தாங்க. மோஸ்ட்லி ஹிந்தியும் தெரியும். நமக்கு ஹிந்தியும் தெரியாது, தெலுங்கும் தெரியாது. பட் நான் ஒரே ஒரு ஆள் தான் தமிழ். எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறனால இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எவ்வளோ நாள் தான் இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணுறது, அந்த ஒரு லிங்க் ஃபீலிங்கே இல்லை. ப்ளஸ் நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப பீப்புள் ஓரியன்டட், எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறாள். ஸோ அதனால எனக்கு அந்த இங்கிலீஷ் கூட அந்த பாண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் தெலுங்கு கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்கள்ட்ட பேச இப்போ எனக்கு தெலுங்கு வந்து நீங்கள் கற்றுக்குற இங்கிலீஷ் மாதிரி புது லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பிக்கிறனால இப்போ நான் பேசி தான் ஆகணும். அப்படிங்கும்போது அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் மைண்ட், பரவாயில்ல பார்த்துக்கலாம், சிரிச்சாங்கன்னா சிரிச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி. ஸோ தெலுங்கு பேசி நிறைய சிரிச்சாங்க, நிறைய வார்த்தைகள் மாறி பேசும்பொழுது சிரிச்சாங்க. பட் பேசி அப்புறம் கற்றுக்கிட்டேன். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் தெலுங்கு. இந்த மாதிரி அந்த இடத்துல இங்கிலீஷ் தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் நீங்களே உருவாக்கிக்கோங்க. அப்படி உருவாக்கிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த தயக்கம், பயம்லாம், வெக்கமெல்லாம் போயிட்டு தேவை இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான தேடல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அதை வச்சும் உங்களுக்கு இந்த கூச்சம், பயம், வெக்கம் இதெல்லாத்தையும் முறியடிச்சு இங்கிலீஷ் நல்லா பேச ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் என்ன ரீசன்னால உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வந்து வெக்கமாக இருக்குது, தயக்கமாக இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இதில் எந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. And keep practicing. Next video பார்க்கலாம். Thank you.